ஆராதனை தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி 119 சங்கீதத்தின் 176 வசனம். 119 சங்கீதத்தின் 176 வசனம். காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரன் அருமையான ஒரு ஜெபத்தை தேவனை நோக்கி நடக்கிறான். அவன் என்ன கூறுகிறான் என்றால், காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன் என்று கூறுகிறான். தன்னை ஒரு ஆட்டுக்கு ஒப்பிட்டு பேசுகிறான். ஒரு ஆட்டை போல வழி தப்பி போனேன். ஏன் ஆடு என்று கூறுகிறார்? ஆடு என்பது எப்போதும் மேய்ப்பனுடைய கண்காணிப்பில் இருக்க வேண்டும். மேய்ப்பனை விட்டு ஒரு ஆடு வழி விலகி வனாந்தரத்திற்குள் காட்டுக்குள் செல்லுமேயானால், வேறு திசையிலே போகுமேயானால், அந்த ஆடானது மறுபடியும் தன்னுடைய கூட்டிற்கு வருவது கூடாத ஒரு காரியம். ஆடுகளை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நானும் ஆடு மேய்த்திருக்கிறேன், ஆடு வளர்த்திருக்கிறேன். ஆடுகளை கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும். அந்த ஆடுகள் நம்மை விட்டு வழி விலகி செல்லுமேயானால் மறுபடியும் நம்மிடம் வருவது கூடாத ஒரு காரியம். நாம் தேடி போனால் ஒழிய, நாம் அதை எங்கு இருக்கிறது, எங்கு பாதை மாறி சென்றிருக்கிறது என்பதை தேடி கண்டுபிடித்தால் ஒழிய அந்த ஆடு மறுபடியும் நம்மிடம் வந்து சேராது. இங்கே சங்கீதக்காரன் அதைத்தான் கூறுகிறான். காணாமல் போன ஆட்டை போல ஆனேன், உமது அடியேனை தேடுவீராக. அப்ப என்ன கூறுகிறார் என்றால், நான் பாதை மாறி சென்று விட்டேன். எந்த பாதை? ஜீவனுள்ள தேவனுடைய பாதையை, சமூகத்தை விட்டு விலகி நான் சென்று விட்டேன். உம்முடைய சமூகத்தை விட்டு விலகி போய்விட்டேன். உம்மை விட்டு ரொம்ப தூரம் போய்விட்டேன். உம்மிடத்தில் திரும்பி வர முடியாத அளவுக்கு பாவமாகிய ஒரு வனாந்தரத்திற்குள் இருக்கிறேன். என்னுடைய இச்சைகளானது இறை தேடி செல்ல வைத்தது என்னை. இந்த இச்சைகளை நாடி, பாவத்தை நாடி, ஒரு வனாந்தரமான ஒரு இடம், பாவங்கள் நிறைந்த, அக்கிரமங்களால் நிறைந்த ஒரு வனாந்தரத்திற்குள் நான் சென்று விட்டேன். எங்கு பார்த்தாலும் பாவங்கள் தான் தெரிகிறது, பாதை தெரியவில்லை. பாவமும் அக்கிரமும் என் கண்களை மூடி இருக்கிறது, என் கண்களை மறைத்திருக்கிறது. நான் எங்கு போய் பாதையை தேட முடியும்? மறுபடியும் உம்மிடத்திலே நான் வர வேண்டுமானால் என்னால் பாதையை கண்டுபிடிக்க முடியவில்லை, பாதை தெரியவில்லை. ஆகவே ஒரு ஆட்டை போல அலைந்து திரிகிற என்னை, பாவமாகிய வனாந்தரத்திற்குள் ஒரு ஆட்டை போல அலைந்து திரிகிற என்னை நீர்தான் தேட வேண்டும். ஏனென்றால் நான் எங்கு பாதை மாறி சென்றிருக்கிறேன் என்பதை கண்டுபிடித்து சரியான பாதையில என்னை கொண்டு வருவதற்கு ஒருவரால் மட்டுமே முடியும். ஜீவனுள்ள பாதையை விட்டு நான் விலகி இருக்கிறேன், ஜீவ மார்க்கத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறுகிறார். இந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்கள் அனைத்தும் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை நாம் பார்ப்போமானால் எல்லாம் தேவ ஆவியானவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை வேதத்தின் வெளிச்சத்திலே பார்க்க முடியும். பிரசங்கியின் புஸ்தகம் 12 அதிகாரம் 11 வசனத்திலும் 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வசனத்திலும் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது என்று. இதை எழுதின இந்த சங்கீதக்காரனுக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்தது யார்? கொடுத்தவர் யார்? பரிசுத்த ஆவியானவராயிற்றே. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஏவப்பட்டு இந்த வார்த்தைகளை அவன் எழுதியிருக்கிறான். ஆகவேதான் காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக. ஒரு ஆடு காணாமல் போகுமேயானால் அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு அந்த மேய்ப்பரிடம் இருக்கிறது. யாரையாவது கூலிக்கு அமர்த்துவோம் என்றால் அவன் அந்த கூலிக்காக வேலை செய்வான், உண்மையாக தேட மாட்டான். ஆனால் அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரனால் மட்டுமே பொறுப்போடு கூட, உரிமையோடு கூட, உண்மையான மனதோடு கூட, பாரத்தோடு கூட அந்த ஆட்டை தேட முடியும். மற்றவர்களால் அதை தேட முடியாது. ஆகவேதான் தன்னை தேடும்படி ஏதாவது ஒரு மனிதனை அனுப்பும் என்று சொல்லாமல் நீரே என்னை தேடுவீராக என்று கூறுகிறார். ஏன் மனிதனுடைய உதவியை நாடவில்லை? உலகில் பிறந்த எந்த ஒரு மனிதனும்
பாவியாக பிறந்த எந்த ஒரு மனிதனும் ஜீவ மார்க்கத்தை அடைய முடியாது, ஜீவ மார்க்கத்தை கண்டுகொள்ள முடியாது. எல்லாரும் இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் பாவம் செய்திருக்கிறோம் என்று வேதம் கூறுகிறது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் என்று கூறுகிறது. இப்படி உலக மனிதர்கள் அனைவரும் பாவம் செய்து பாவமாகிய வனாந்தரத்துல, அந்த வனாந்தரமாகிய அந்த பாவம் நிறைந்த அந்த வனாந்தரத்திலே அலைந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகமானது பாவத்தால் நிரப்பப்பட்ட ஒரு வனாந்தரம். உங்களுடைய என்னுடைய கண்களால் ஜீவ மார்க்கத்தை, ஜீவ பாதையை கண்டுகொள்ள முடியாது. இந்த உலகத்தின் இச்சைகளும் பாவங்களும் நம்முடைய கண்களை மறைத்திருக்கிறது. ஜீவனுள்ள பாதையை கண்டுகொள்ள முடியாதபடிக்கு அவைகள் தடையாக இருக்கிறது. நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஜீவனுள்ள பாதையை நீங்களும் நானும் கண்டுகொள்ள வேண்டும். நம்மளால் முடியுமா? ஒரு மனிதன் மற்றவனுக்கு உதவி செய்ய முடியாது. ஏனென்றால் எல்லாரும் தடவித்து கொண்டுதான் தெரிகிறோம். குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. ஒரு பாவி இன்னொரு பாவிக்கு வழிகாட்ட முடியாது. ஆகவேதான் பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? இந்த சங்கீதக்காரனுடைய ஜெபத்திற்கு பதிலாக உங்களையும் என்னையும் தேடுவதற்காக இந்த உலகத்திலே உண்மையான மெய்ப்பனாக அவதாரம் எடுத்து வந்தார். இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே இந்த உலகத்திற்கு அவதாரம் எடுத்து வந்து, உன்னை சிருஷ்டித்தவர் நான் தான், உன்னை ரட்சிக்க வந்திருக்கிற மெய்ப்பன் நான் தான் என்று சொன்னார். ஆகவேதான் யோவான் 10 தெளிவாக இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஆடுகள், காணாமல் போன ஆடுகளாகிய மனு குலத்தை அவர் தேடி வந்தார். நாம் வைத்திருக்கிற ஆடுகள் ஒருவேளை வனாந்தரத்திலே போய் மாட்டிக்கொள்ளுமே, ஆனால் அந்த ஆடுகளை மீட்கச் சென்று ஜீவனை இழந்த மனிதர்களும் உண்டு. ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போதே காட்டு மிருகங்களால் தாக்கப்பட்டு பலியான மனிதர்களும் உண்டு. அந்த ஆடுகளை காப்பாற்றுவதற்காக தங்கள் ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கும் எனக்கும் ஜீவனுள்ள பாதையை காண்பிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் தமது ஜீவனை கொடுக்க வந்தார். ஆகவேதான் அவர் கூறினார், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஜீவனை கொடுக்க வேண்டிய காரணம் என்ன, அவசியம் என்ன? நீங்களும் நானும் கண்கள் குருடாக்கப்பட்டு ஜீவ பாதையை கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிறோம். நம்முடைய கண்களை தெளிவாக்குவதற்கான மருந்து எங்கு இருக்கிறது? கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கினார். அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. இந்த காட்சியை பிதாவாகிய தேவன் உலக மனிதனுடைய மன கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறார். இந்த காட்சியை காணும்போதுதான் என்னை ரட்சிப்பதற்காக, என்னை மீட்டுக் கொள்வதற்காக பாவத்தினாலே நான் பாதை மாறி சென்று பாவம் என்கிற வனாந்தரத்திலே நான் சுற்றித் திரிந்த போது என்னை ரட்சிப்பதற்காக, பாதையை காட்டுவதற்காக பிதாவாகிய தேவன் குமாரனாக அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். இந்த உலக மனிதர்கள் இன்றும் எங்கெங்கோ அலைகிறார்கள். கடவுளை கண்டுகொள்ள வேண்டும், மோட்சத்திற்கான பாதையை அறிந்து கொள்ள வேண்டும், மரணத்துக்கு பின்பு வரக்கூடிய வாழ்வுக்குள் பிரவேசிக்க நான் என்ன செய்ய வேண்டும், எந்த கடவுளிடம் செல்ல வேண்டும் என்று கால்நடையாக நடந்து செல்கிறார்கள். சிலர் ஆந்திராவிலிருந்தும் கர்நாடகாவிலிருந்தும் கால்நடையாக நடந்து கேரளாவில் இருக்கிற சபரிமலைக்கு செல்லுகிறார்கள், புனித பயணம் மேற்கொள்ளுகிறார்கள். ஆனாலும் அவர்களால் ஜீவ மார்க்கத்தை அடைய முடியவில்லை. இயேசு கிறிஸ்து என்ன கூறினார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திற்கு வரான். அப்படி என்றால் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திற்கு நீர் வர வேண்டுமானால், நீ காணாமல் போன வீடு இருக்கிற இல்லையா, எந்த வீட்டை விட்டு காணாமல் போனையோ, பிதாவாகிய தேவன் உனக்காக சிருஷ்டித்த நித்தியமான அந்த வீட்டை விட்டு நீ காணாமல் போயிருக்கிறாய். அந்த நித்தியமான வீட்டுக்குள் நீ பிரவேசிக்க வேண்டுமானால் என்னை அல்லாமல் பாதை இல்லை. ஏனென்றால் காணாமல் போன ஆடாகிய உன்னை ரட்சிப்பதற்காக, மீட்பதற்காக, பாதையை காண்பிப்பதற்காகத்தான் கல்வாரி சிலுவையிலே நான் ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறேன், உயிரோடு எழுந்திருக்கிறேன். உனக்காகத்தான் என்னுடைய சரீரம் சின்னாபின்னமாக்கப்பட்டது, உனக்காகத்தான் நான் ரத்த சிந்தினேன் என்று இயேசு கூறுகிறார். அவர் எதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார்? காணாமல் போன ஆடுகளாகிய உங்களை என்னையும் சரியான பாதையிலே கொண்டு வருவதற்காக அல்லவா? ஜீவனுள்ள ஒரு வீடு,
நித்தியமான ஒரு வீடு, மரணமே இல்லாத ஒரு வீட்டிற்குள் பிரவேசிப்பதற்காக அல்லவா. வேதம் என்ன கூறு? வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம், அங்க பசியும் இல்லை, தாகமும் இல்லை, மரணமும் இல்லை, இருளும் இல்லை. உலக தேவைகள் அங்கு தேவையில்லை. இந்த உலகத்திலே நமக்கு தேவையான யாதொன்று அங்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு உங்களை என்னை வழி நடத்தி செல்வதற்காகத்தான், பாதையை காண்பிப்பதற்காகத்தான், காணாமற் போன ஆடுகளாகிய உங்களையும் என்னையும் தேடி இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் அனுப்பினவர் யார்? பிதாவாகிய தேவன் அல்லவா. காணாமற் போன நம்மை தேடுவதற்காக பாவமற்ற குற்றமற்றவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். நம்முடைய ஜீவனை காப்பாற்றுவதற்காக, நமக்கு பாதையை காண்பிப்பதற்காக அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட, நொறுக்கப்பட அவர் இடம் கொடுத்தார் அல்லவா. மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தார் அல்லவா. ஆகவே நித்தியமான பாதையை காண்பித்து அதிலே நம்மை பிரவேசிக்க செய்வதற்காக நம்மை தேடி வந்தவர் இரட்சகராய் இயேசு கிறிஸ்து. அவர் எங்கிருந்து வந்தார்? எவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்? அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார் அல்லவா. ஆகவே அவருக்கு நாம் என்ன செலுத்த முடியும்? காணாமல் போன ஆடுகளாகிய நம்மை, உங்களையும் என்னையும் தேடி வந்த அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்காக அவர் பட்ட அந்த பாடுகளை, அந்த தியாகத்தை எண்ணி, அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை நமக்காக சிலுவையில் அர்ப்பணித்த பிதாவாகிய தேவனை அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட துதிப்போம். என்னை தேடும்படி உம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தீரே, என்னை சரியான பாதையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அவரை நொறுக்க சித்தமானீரே. அவர் எவ்வளவாய் அவமானப்படுத்தப்பட்டார், எவ்வளவாய் வேதனைப்படுத்தப்பட்டார் எனக்காக அல்லவா. ஆகவே எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த மேஜையை நான் பார்க்கும்போது, இந்த அப்பத்தை ரசத்தை பார்க்கும்போது, எனக்கு பாதையை காண்பிப்பதற்காக நொறுக்கப்பட்ட, அறுக்கப்பட்ட உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை நினைவு கூர்ந்து, அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட ஒரு தியாகத்தை எனக்காக தந்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற துதிகளை, ஸ்தோத்திரங்களை அவருக்கு ஏறெடுப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.